இந்த இட்லிக்கு இந்த சாம்பார் சூப்பராக இருக்குங்க. நம்ம இந்த சாம்பார் வந்து நீங்கள் இட்லி, தோசை, பணியாரம் எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாங்க. இதுலேயே இந்த மாவுலேயே நம்ம தோசை, பணியாரம், ஆப்பம் எல்லாம் செய்யலாங்க. நான் அப்பப்போ செய்யும்போது உங்களுக்கு வீடியோவை எடுத்து போடுறேன். நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம ஒயிட் ரைஸையும் நம்ம யூஸ் பண்ணுறதுல நிறையா பிபி வருது, சுகர் வருது, என்னென்னமோ நோயெல்லாம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா, இனிமேல் பாரம்பரிய அரிசி பாதியும் ஒயிட் ரைஸ் அரிசியை பாதியும் நம்ம கலந்து போட்டு செஞ்சு சாப்பிட்லாங்க. இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற அரிசி வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு கவுனி அரிசி, கருப்பு கவுனி இருக்குது, மாப்பிள்ளை சம்பா இருக்குது, பூங்காறு, காட்டியானம், நிறைய பாரம்பரிய அரிசி நிறையா இருக்குதுங்க. இன்றைக்கி நான் சிவப்பு கவுனி அரிசி எடுத்துருக்கிறேங்க. 1 டம்ளர் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து இதே அளவு இது 1 டம்ளர் இட்லி அரிசி எடுத்துருக்கிறேங்க. நீங்கள் இட்லி அரிசி எந்த அரிசி வேணாலும் இருக்கலாம், 5020, 5050, இல்லை இட்லி அரிசிக்குன்னே தனியாக வருது, அந்த மாதிரி அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. இது வந்து 1/4 லிட்டர் பிடிக்கிற டம்ளருங்க. இது ஒரு டம்ளர் கருப்பு சிவப்பு கவுனி அரிசியும் 1 டம்ளர் இட்லி அரிசியும் நான் எடுத்துருக்கிறேங்க. இதுக்கு இதே டம்ளரில் நான் 1/2 டம்ளர் உளுந்து எடுத்துருக்கிறேங்க. நீங்கள் வந்து கடையில் வாங்கின உளுந்தாக இருந்தால் மாவு கொஞ்சம் ஜாஸ்தி வரும். வேறு நம்ம ரேஷன் கடையிலலாம் வாங்கணும்னா கொஞ்சம் உளுந்து அந்தளவுக்கு மாவு அதிகமாக வராது. அதுக்கு நீங்கள் ரேஷன் கடையில் வாங்கின மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் உளுந்து சேர்த்தி போட்டுக்கோங்க. இது கூட நான் ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 10 இட்லி பீன்ஸ்னு கேளுங்க, கடையில் இருக்கும், இட்லி பீன்ஸ் போடுவேன். 2 கொட்டைமுத்து. இது சில பேர் போட மாட்டாங்க, ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க, குளிர்ச்சி தரக்கூடியது. இந்த வெயில் காலத்தில் கொட்டைமுத்துன்னு கடையில் கேட்டிங்கனாவே கிடைக்கும், அல்லது நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கனாலும் கிடைக்கும். இதை வந்து நம்ம தோல் எடுத்துடணுங்க. இதில் நம்ம தோல் எடுத்துகிட்டு தான் நம்ம இதை போட போகிறோம். இதில் தோல் எடுத்துகிட்டு பார்த்தா ஒயிட்டாக இருக்கும். நான் தோல் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த மாதிரி கொட்டைமுத்து தோலை எடுத்துகிட்டு போட்டுருங்க. இந்த அளவுக்கு நமக்கு 2 கொட்டைமுத்து இருந்தால் போதுங்க. இப்போ இது எல்லாம் நம்ம ஒரு 5 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. உளுந்தை வந்து ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதுங்க. ஆனால் அரிசி வந்து நமக்கு 5 மணி நேரம் ஊற வைக்கணும். ஒயிட்டு மட்டும் போட்டோம் அப்படின்னோம்னா நம்ம வந்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சா போதுங்க. இப்போ நம்ம சிவப்பு கவுனி அரிசியும் போடுறதுனால 2 அரிசி கலந்து போடுறதுனால இந்த பாரம்பரிய அரிசியில் நல்லா ஊறினா தான் நல்லா இருக்குங்க. நீங்கள் நைட்டு ஊற வைக்கிற மாதிரி இருந்தால் ஓவர் நைட்டு ஊற வச்சுருங்க. இப்போ நான் பகலில் தான் ஊற வைக்கிறேன். ஒரு 5 மணி நேரம் ஊறினா போதுங்க. இப்போ மணி 12, ஒரு 5 மணிக்கு வாக்கில் நம்ம அரைச்சிக்கலாம். அந்தளவு ஊறினா போதும். நம்ம இப்போ ஊற வச்சிடலாங்க. நம்ம ஊற வைக்கும்போது நீங்கள் நல்லா ஒரு 2-3 டைம் நல்லா கழிஞ்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுட்டு மூடி வச்சிட்டோம்னா அந்த தண்ணியே ஊற்றி அரைச்சிக்கலாங்க. ஏன்னா அந்த தண்ணியிலேயே அவ்வளோ சத்து, இந்த சிவப்பு கவுனி அரிசியிலாம் பார்த்தீங்கன்னா தண்ணியிலேயே நல்லா சத்து இருக்கும். அதுக்காக அரிசி பார்த்தீங்கன்னா 5 மணி நேரம் நல்லா ஊறிக்கிச்சுங்க. இப்போ திரும்ப நம்ம கழிய வேண்டாம். ஏன்னா நம்ம ஊற வைக்கும்போதே ஒரு 3-4 டைம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு ஊற வச்சோம்னா இந்த தண்ணியிலேயே ஊற்றி அந்த தண்ணியே ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாங்க. ஏன்னா இந்த தண்ணி ஊற வச்ச தண்ணியே அவ்வளோ சத்து. அதேமாரி உளுந்து அதே மாதிரி தாங்க, ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி ஊற வச்சிங்கன்னா இந்த தண்ணியே ஊற்றி உளுந்து அரைச்சிக்கோங்க. இப்போ நான் வந்து இது கொஞ்சமாக இருக்கிறதுனால மிக்சியில் போட்டு அரைக்கிறேங்க. நீங்கள் அதிகமாக ஊற வச்சிங்கன்னா கிரைண்டரில் போட்டு அரைங்க. நல்லா மைய அரைச்சிக்கங்க. பார்த்தா அரைக்காத மாதிரி தெரியுது, பட் நல்லா மைய அரைச்சிச்சுங்க. அது அரிசியினுடைய இது நல்லா மைய இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. உளுந்தும் இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சிருங்க. நான் உளுந்து காட்டாம மாட்டேன், இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சிருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கலாங்க. இப்போ அதாங்க உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சாச்சுங்க. இதை ஓவர் நைட் புளிக்க வச்சிடலாங்க. காலையில் பார்க்கலாம். நைட் ஃபுல்லாக நான் புளிக்க விட்டேங்க. பாருங்கள் எப்படி எந்த அளவுக்கு புளிச்சிருக்குதுன்னு. இதுக்கு இட்லி சோடா தேவையில்லைங்க. ஏன்னா நான் வந்து கொட்டைமுத்தெல்லாம் போட்டிருக்கிறேன், அதனால் இட்லி சோடா தேவை இருக்காது. நீங்கள் கொட்டைமுத்து போடலை அப்படின்னா இட்லி சோடா போட்டு நீங்கள் இட்லி ஊற்றிக்கலாம். இந்த பக்கம் இட்லி சட்டி வச்சுருக்கீங்க. நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் இட்லி தட்டை ஊற்றி வைங்க. இப்போ தண்ணி கொதிச்சிருச்சுங்க.
நம்ம இட்லி தட்டை வச்சுக்கலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் இட்லி மாதிரி தாங்க. ஒரு 12லிருந்து 15 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. எடுத்து பார்க்கலாங்க. நல்லா இட்லி வந்து நல்லா வெந்துருச்சு. நல்லா அப்படியே ஒட்டாமல் வந்துருச்சு பாருங்கள். இட்லி வந்து நல்லா உளுந்து வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஊற வச்சு புளிக்க வச்சு எத்தனை மணி நேரம் ஊறணுமோ அந்தளவுக்கு ஊறி புளிக்க வச்சு பண்ணால் அவ்வளோ சூப்பராக வருதுங்க. இட்லி சூடாக இருக்கு பாருங்களேன். இட்லி வந்து நல்லா பஞ்சாட்டம் இருக்குது. இட்லி நான் சொன்ன அளவுப்படி நீங்களும் போட்டிங்கன்னா உங்களுக்கும் இட்லி வந்து இந்த மாதிரி சாஃப்டான இட்லி சூப்பராக வருங்க. நம்ம ஒயிட்டு அரிசியில் சாப்பிட்றத விட இந்த அரிசியில் சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் பாருங்கள் நல்லா வெந்து இருக்குது. நல்லா உள்ளேயெல்லாம் பாருங்கள் நல்லா வெந்து சுளையாக இருக்குது. சாம்பாருக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாங்களா? ஒரு பெருவெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி, நான் பெரிய தக்காளியாக இருந்தது அதனால் ஒரு தக்காளி போட்டேன். நீங்கள் சின்ன தக்காளினா 2 தக்காளி போட்டுக்கோங்க. இந்த குருமா வந்து ஒரு 3 பேர்த்துக்கு தாராளமாக இருக்குங்க. 3-4 பேர் போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், அப்புறம் மல்லித்தூள், மஞ்சள் தூள், சாம்பார் மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அப்புறம் பட்டை, கிராம்பு இதெல்லாம் இந்த மசாலா பொருள்லாம் ஒன்று போட்டுக்கோங்க. அதிகமாக வேண்டாம். இது தாளிக்கு இது வேணும். அப்புறம் கொஞ்சம் தேங்காய் துருவல் ஒரு அரை மூடி எடுத்துக்கோங்க. இது வந்து சீக்கிரமாக நம்ம வந்து செஞ்சிடலாங்க. இதுக்கு வந்து ஒரு மசாலா அரைக்கணும். இது மசாலா அரைக்கிறது மட்டும்தான் வேலை. மசாலா அரைச்சின்னா டக்குன்னு அரைச்சி ஊற்றணும்னா 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். இதுக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் கடலெண்ணெய் ஊற்றிருக்கிறேங்க. நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. நம்ம இந்த மசாலா சாமான்லாம் போட்டுக்கலாங்க. இதை நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டுச்சுங்க. கொஞ்சம் வெங்காயம், இந்த வெங்காயத்தையெல்லாம் நம்ம போட்டு நல்லா வதக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இதோட தக்காளி போட்டுக்கலாம். போட்டு இது நல்லா வதக்கலாங்க. இந்த தக்காளிக்கு வெங்காயத்துக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. தக்காளி வெங்காயம் தான் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணுங்க. வதக்கினதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் 4 கருவேப்பிலை, இந்த தூள் எல்லாமே போட்டுக்கலாங்க. மஞ்சள் தூள், மிளகாய் தூள் எல்லாம் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு இந்த தேங்காய் திருவி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாங்க. போட்டு அடுப்பு நிறுத்திடலாங்க. இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா அதை வறுத்ததெல்லாம் நல்லா ஆறிச்சுங்க. இந்த மாதிரி நல்லா மையாட்டம் அரைச்சிக்கோங்க. ரொம்பவும் மையாட்ட வேண்டாம், ரொம்ப இந்த மாதிரி ஓரளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இதே கடாயிலேயே தாளிச்சிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேங்க. நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதையே போட்டுக்குங்க. கொஞ்சம் கடுகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன், அப்புறம் சின்ன வெங்காயங்க. இது தாளிக்கும் போது சின்ன வெங்காயம் போடுங்க. நம்ம மசாலாவுக்கு அரைக்கும் போது பெரு வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்ம இடையிலெல்லாம் கடிபட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க. நல்ல வெங்காயம் நல்லா வதங்கிச்சுங்க. இப்போ நம்ம இந்த அரைச்ச பேஸ்ட் இருக்குதுங்களா, அதை போட்டுக்கலாம். இந்தளவு நல்லா மிக்சியை கழுவி நல்லா ஊற்றிக்கோங்க. இந்த திக்னஸ் வர மாதிரி தண்ணி கலந்து ஊற்றிக்கிங்க. இது கொஞ்சம் உப்பு போடலாங்க. நம்ம வெங்காயம் எல்லாம் போட்டோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் வதக்கிறதுக்கு நல்லா கொஞ்சமாக உப்பு முதலே மசாலா வதக்கும் போதே போட்டிருக்கிறோம். கரெக்டாக பார்த்து போட்டுக்குங்க அளவா. இப்போ இது ஒரு கொதி வந்தோடனே நிறுத்திடலாங்க. போதுங்க, ஒரு கொதி வந்தால் போதும். ஏன்னா நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கிறோம் இல்லைங்களா, அதனால் அதிக நேரம் கொதிக்க வேண்டாம். நம்ம எல்லாமே வதக்கி போட்டதுனால பச்சை வாசனமாக எதுவும் இருக்காது. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் கொத்தமல்லி கீரை இருந்தால் போட்டு இறக்கிடுங்க.
இட்லி வந்து நம்ம நார்மல் இட்லி ஊற்றுவோம் இல்லைங்களா, அது வந்து வெந்த உடனே எடுப்போம் தண்ணியை தெளிச்சுட்டு. இது வந்து ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிஷம், 5 டு ஒரு 7 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி தெளிக்க வேண்டாம். எடுத்து துணியை வந்து தட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி மேலே, துணி மேலே தண்ணி தெளித்து எடுங்க. உள்ளேயே நீங்கள் இட்லிக்குள்ளேயே நீங்கள் தண்ணி தெளித்து எடுக்க வேண்டாம். இதை ரேஷியோவில் நீங்கள் ஊற வைங்க. இன்னும் அதிகமாக ஊற வைக்கணுமா, ரேஷியோ வந்து அதிகப்படுத்திக்கோங்க. அவ்வளோதான், 1னா 2 அந்த மாதிரி அதிகப்படுத்திக்கங்க. இட்லி வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. நீங்கள் இந்த அரிசியில் செஞ்ச மாதிரியே தெரியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. நம்ம வந்து அந்த இட்லியே சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.